16 நாட்களுக்கு முன்பாக தூய்மை பணியாளர் ரவி இறப்பை ஒட்டி அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 5ஆம் நாள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் சென்னை ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் போராடி வந்தனர். அதனை தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய ஆதரவாளர்கள் வழக்கறிஞர் சங்க தலைவர்களாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார்கள். அப்பொழுது நாளை மற்றும் நாளையிலிருந்து தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று தூய்மை பணியாளர்களுடைய நூதன போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது உழைப்போர் உரிமை இயக்க மாநில தலைவர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது நாளை தூய்மை பணியாளர் போராட்டம் தொடரும் என்று சொன்னார். அதன்படிதான் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் ரவி என்பவர் 16 நாட்களுக்கு முன்பு வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை மூலகொத்தளம் மயானத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் தான் தூய்மை பணியாளர்கள் அஞ்சலி செய்துவிட்டு தற்பொழுது நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னை ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார்கள். தலைமைச் செயலகம் முற்றுகை, அண்ணா அறிவாலயம் முன் போராட்டம், மெரினா கடற்கரை, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நிறுவனம் மற்றும் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற போது தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். வீட்டுக்குள் நுழைய முயன்றவருக்கு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களை அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தூய்மை பணியாளர்கள் இன்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 16 தினங்களுக்கு முன்பு பணி நிரந்தரம் செய்ய கோரி தூய்மை போராட்டத்தில் ஈடுபட்ட ரவி என்பவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். எனவே அவருடைய நினைவிடத்தில் தான் தற்பொழுது அஞ்சலி செலுத்திவிட்டு தூய்மை பணியாளர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வந்த அவர்கள் தற்பொழுது அரசுக்கு எதிரான இந்த பதாகைகளை ஏந்தி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது அவர்களை போலீசார் கைது செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.